34 சங்கீதம் 1 வசனத்தை எல்லாமே சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். 1 வசனத்தையும் 2 வசனத்தையும் வாசிப்போமாக. சங்கீத புத்தகம் 34 1 2. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். ஆமேன், ஆமேன். இந்த நாளும் கூட நாங்கள் சென்ற நாட்கள் நாங்கள் பார்த்தோம், இந்த மாதத்தினுடைய வார்த்தையை நாங்கள் கவனித்து பார்த்தோம். அங்கே எபேசியர் புத்தகம் 5 அதிகாரத்தில் நாங்கள் சென்ற நாட்களில் வாசித்தோம். என்ன சொன்னால், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் என்ன செய்யலாம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் புத்தகம் 5 அதிகாரம் 15 16 வசனங்களை வாசிக்கிற வழியிலே, ஆனப்படியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமேன். எத்தனை பேர் இந்த செய்தி சென்ற நாள் கேட்ட ஞாபகம் இருக்கா? கேட்ட செய்தி கொஞ்சம் பேருக்கு ஞாபகம் இருக்கு. ஆமேன். மாதத்தினுடைய வருஷத்தினுடைய கடைசி நாளுக்குள்ளே வந்து விட்டோம். டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்து விட்டோம். நாங்கள் நாட்கள் கடந்து போகும்போது, வருஷங்கள் கடந்து போகும்போது எங்களுடைய வயசும் கூடிக்கொண்டு போகிறது, அது உண்மைதான். அதை விட மேலாக என்ன சொன்னால், கர்த்தருடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சென்ற நாட்கள் கூட அநேக வார்த்தை நாங்கள் பார்த்தோம். என்று சொன்னால், நாட்கள் செல்ல செல்ல எங்களுக்கு என்ன வருகிறது சொன்னால், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்று சொன்னால், பிசாசுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கு. யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும் என்ன, இன்னும் கொஞ்ச காலம்தான் தனக்கு டைம் இருக்கு.
ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு அதை மறந்து போய்விட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்து விட்டார்கள். தேவனுடைய வருகையை மறந்து போய்விட்டார்கள். கர்த்தருக்காக செயல்பட வேண்டிய நாட்களை மறந்து போய்விட்டார்கள். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை மறந்து நாங்கள் என்ன செய்கிறோம்? உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கருத்தை செய்யாமல் இருக்கிறோம். தேவனை தேடுறதை நாங்கள் குறைத்து விட்டோம். ஆனால் சத்துருவுக்கு தெரியும் என்ன, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு என்னுடைய வேலையை செய்கிறதுக்கு. ஆகவே அவன் என்ன செய்யறான்? தீவிரமாய் செயல்படுகிறான். என்ன செய்யறான் பிசாசு? சொல்லுங்களேன். தீவிரமாய் செயல்படுறான். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அதி தீவிரமாய் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவன் தீவிரமாய் செயல்பட்டால், அவன் படுக்காமல் உறங்காமல் கொள்ளாமல் எங்கே எந்த குடும்பத்தை கெடுக்காமல் திரிஞ்சால், நாங்கள் என்ன செய்யணும்? இன்னும் அதி தீவிரமாய் அவனுக்கு எதிராக செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்த்து நின்றால் அவன் என்ன செய்வான்? உங்களை விட்டு சொல்லுங்களேன், ஓடி போவான். காரணம் என்ன? உங்களுக்குள்ள இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிறவர் என்ன? பெரியவர். எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பிசாசை ஜெயித்தவர், உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவை பிசாசை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அவனுடைய கிரியைகளை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. மாறாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். சில நாட்களில் வாசித்தோம். அங்கே வெளிப்படுத்தல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசித்தோம். என்னவாம்? ஆகையால் பரலோகங்களே, அவர்கள் வாசமா இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து என்ன செய்யலாம்? மிகுந்த கோபம் கொண்டு உங்களுக்கு இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆமேன். அவன் என்ன செய்கிறான்? அங்கே தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு அறிந்து என்ன செய்கிறான்? அவன் கோபம் கொண்டு உங்களுக்கு இறங்கினான். அவை கர்த்தருக்குள்ளே வாழ்ற நாங்கள் இந்த கடைசி நாட்களே எப்படிப்பட்டவர்களாய் காணப்போம் சொன்னால், தேவனை தேடுறதில் இன்னும் ஆர்வம் காட்ட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதை இன்னும் ஆர்வம் காட்ட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கர்த்தரை நெருங்குறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு நீங்க உறவாடுங்களோ, உங்களோட வாழ்க்கை பலப்படும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும். உங்களுடைய ஆத்துமாவிலே நீங்க பலனா இருப்பீங்க. எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்ட உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனை வந்தாலும் நீங்க தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழ்ற நாங்கள் உதாரணத்துக்கு, நீங்கள் உலகத்துக்கு நீங்கள் ஸ்கூல்ல படிக்கிறீங்க, இல்லாட்ட ஒரு வேலையை நீங்கள் எவ்வளவுக்கு ஆர்வமா செய்றீங்களோ அவ்வளவா என்ன இருக்கும்? உங்களுக்கு அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும், தெளிவு இருக்கும். இந்த காரியத்தை நான் தெளிவாக செய்வேன். காரணம் என்ன? அவ்வளோத்துக்கு உங்களோட மைண்டு, அவ்வளோத்துக்கு உங்களோட நேரத்தை நீங்கள் செலவழித்து படிக்கிறபடினாலே உங்களுக்குள்ள ஒரு பலன் இருக்கு. நான் இதை செய்வேன், நான் இதை நடப்பிப்பேன். அதே போல் அதை விட மேலாக எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு நாங்கள் உறவாடுகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறோமோ அவ்வளவா எங்களுக்கு உறுதி வரும். எந்த பிசாசு வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த நெருக்கம் வந்தாலும் நான் விழுந்து போக மாட்டேன். காரணம் சொன்னால் எனக்குள்ள தேவ பலன் இருக்கிறது, எனக்குள்ள தேவ வல்லமை இருக்கிறது, எனக்குள்ள தேவனுடைய ஆவியா இருக்கிறார். யார் எதை சொன்னாலும் நாம் தோற்று போவதில்லை. ஏன்னு சொன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. அவன் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் சபையை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன சொன்னால், நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். ஆமேன். கர்த்தருக்குள்ள வாழ்ற நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வீணடித்தால் தேவனுடைய வருகையினாலே கணக்கு கொடுக்க வேண்டியதாய் காணப்படும். அங்கே பார்க்கிற வழியில அங்கே ஆண்டவர் சொன்னார். அங்கே லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு உவமையை சொன்னார். என்ன சொன்னார்? லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். இங்கே வாசிக்கும் போது ஆண்டவர் உவமையை சொல்றார். என்னன்னு சொன்னால், எதற்காக இந்த உவமை சொல்லப்பட்டார் சொன்னால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவளுக்கு ஒரு என்ன சொன்னாராம்? ஒரு உவமையை சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த உவமையை போய் நீங்க வீட்டை போய் நீங்க வாசிங்க. எத்தனை வாசிச்சீங்க? லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரம். லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரம் சொல்றது ஆண்டவர் உவமையை சொல்ற. நல்ல ஒரு உவமையை சொல்லி போட்டு சொல்கிறார். என்னவாம்? அங்கே ஒரு பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தால், ஒரு நியாயாதிபதி இருந்தால். அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான்னு வாசிக்கும் போது கடைசியில சொல்கிறார். என்னன்னு சொன்னால், அந்த ஸ்திரீ செய்ததை கவனித்து பார்க்கும்போது சொல்கிறார். அங்கே 7ஆம் வசனத்துல வாசிக்கிறவர்களே, அந்தப்படி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்புரலாய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளதாயிருந்து நியாயம் செய்யாதிருப்பாரோ?
ஹalleluya. அவங்க பார்க்கும் இந்த விதவை என்ன செய்கிறாள் சொன்னால், அடிக்கடி போய் அந்த நியாயாதிபதியை போய் அந்த எஜமான போய் என்ன செய்கிறாள், தொந்தரவு பண்றாள். என்ன செய்கிறாள், அந்த நியாயாதிபதியை போய் என்ன செய்கிறாள், தொந்தரவு பண்றாள். எனக்கும் என்னுடைய எதிராளிக்கும் உள்ள வழக்கை தீர்த்து விடும். அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதிக்காதவன், யாரை குறித்த கவலை இல்லாதவன். ஆனாலும் அவள் என்ன செய்கிறாள் சொன்னால், அடிக்கடி போய் என்ன செய்கிறாள், அவள் போய் தொந்தரவு பண்ணுறாள். அங்கே வசனத்தில் வாசித்து பாருங்க, அங்கே 5ஆம் வசனத்திலே, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாத படிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அவன் இந்த விதவை எப்படிப்பட்ட சொன்னால் உற்சாகமாக செயல்பட்டாள். ஏன், நான் இந்த காரியத்திலே ஜெயம் பெற வேண்டும், இந்த நியாயாதிபதி எனக்கு ஒரு நியாயம் செய்ய வேண்டும். அவள் என்ன செய்கிறாள், சோர்ந்து போகவில்லை. ஒருக்கா போய் கேட்டா காணாது, 2 தரம் போய் கேட்டா, அடிக்கடி போய் என்ன செய்கிறாள், தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்தால் எனக்கு நியாயம் செய்யும், எனக்கு உதவி செய்யும், இந்த வழக்கை தீர்த்து விடும். அவன் தேவனுக்கு பயப்படாதவன் தான், மனுஷரை மதிக்காதவன் தான். ஆனாலும் அவன் என்ன செய்கிறாள், விடாமல் போய் தொந்தரவு பண்ணபடினாலே அவனோட மனதுள்ள என்ன ஒரு தீர்மானம் எடுத்தால், இந்த பெண் வந்து என்னை அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணாத படிக்கு, அலட்டாத படிக்கு இவளுக்கு என்ன செய்ய வேண்டுமாம், நியாயம் செய்ய வேண்டும். அதை சொல்லி போட ஆண்டவர் சொல்கிறார், அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள மனுஷரை அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணா என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்று செய்வாங்க. ஆனா இங்க கர்த்தர் என்ன செய்கிறாராம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி, எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம் 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்புரலாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டோடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாது இருப்பாரோ. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். மனதில் கையை வச்சவங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார், நம்முடைய ராஜ்யத்துக்கு கண்டு செலக்ட் பண்ணிக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய புத்திரர், நீங்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர், நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர். ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உரியது. அல்லேலூயா. தேவன் எங்களுக்காக பரலோக ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு, நன்மையை வச்சிருக்காரு. நாங்க என்ன அதுக்கு சொந்தக்காரர். ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். இந்த நாட்கள்ல தேவ அநேக பிள்ளைகளுக்குள்ளே வர்ற அதிக காரியம் சொன்னா சோர்வு. என்னத்துல சோர்வு, ஆண்டவருடைய காரியத்திலே. இங்க ஆண்டு என்ன சொல்ற, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த உலகத்துல வாழ்ற நாங்கள் எல்லாவற்றையும் செய்கிறோம், எல்லா காரியத்தையும் அதன் காலத்தில் நாங்கள் நேர்த்தியாக செய்கிறோம். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறோம், வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறோம், அரசாங்கத்தை செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறோம். ஆனா கர்த்தருக்கு செய்யற காரியத்தை என்ன செய்கிறோம், நாளைக்கு பார்க்கலாம். என்ன செய்யலாம், நாளைக்கு பார்க்கலாம், வார வருஷம் பார்க்கலாம், அது பிறகு ஒரு நாளைக்கு பார்க்கலாம், எங்களுக்கு நேரம் இருந்தா பார்க்கலாம், எங்களுக்கு எல்லாம் சரி வந்தா அப்புறம் பார்க்கலாம். அப்படியே காலத்தை தள்ளிக்கொண்டே போவோம். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்திலே நாங்கள் சோர்ந்து போவோம்னு சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரிய பலன் குன்றி போய்விடும். ஆவிக்குரிய ஓட்டத்தை நாங்கள் இழந்து போய்விடுவோம். தேவனுடைய பிள்ளையை நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காலத்தை அதனது காலத்தை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது, இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு, கொஞ்ச காலம் தான் இருக்கு. இன்றைக்கு நான் பலனா இருக்கேன், நான் நாளைக்கு எப்படி இருப்பேன்னு சொல்லி யாருக்கு தெரியுமா, தெரியாது. எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இன்றைக்கு சுகமா இருக்கிறேன், நாளைக்கு எப்படி இருப்பேன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. எங்களோட ஜீவன் எப்படிப்பட்டன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நாளை தந்திருக்கிறார். இந்த நாளை கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்துவோமாக, இந்த நாளை தேவனுக்காக செலவழிப்போமாக. இந்த நாளில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை உண்மையாய் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவார். அல்லேலூயா. அவை ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் சோர்ந்து போவோம்னு சொன்னால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போய்விடுவோம். இன்று பிசாசாரம் செய்யற அங்க தந்திரமான வேலையை சொன்னால் தேவனுடைய ஜனங்கள் தேவ சமூகத்தை தேட முடியாதபடிக்கு தடை பண்றது சோர்வின் ஆவி. சோர்வை கொண்டு என்ன போயிடுவாங்க, எல்லாமே போய்விடும். நீங்க ஜெபிக்க மாட்டீங்க, துதிக்க மாட்டீங்க, வசனம் கேட்க மாட்டீங்க, ஆராதிக்க மாட்டீங்க, எல்லாமே போய் என்ன சொல்லலாம், முடக்கி கொண்டு படுத்துடுவோம். களியாட்டுகள் வர்ற கொண்டாட்டங்கள் சொன்னால் போய் முன்னுக்கு போய் நிற்போம். ஏன், அங்கதான் உற்சாகம் இருக்கு. ஆனால் தேவ சமத்துக்கு வர்றதை நாங்கள் என்ன செய்வோம், விட்டுடுவோம். இதை யாரு தந்திரம் சொன்னால் பிசாசினுடைய தந்திரம். எப்பொழுதெல்லாம் தேவ சமத்துக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு சோர்வு வருவது என்ன செய்ய வேண்டாம், வெலனடைய வேண்டாம். நான் எழும்புவேன், நான் போவேன், நான் ஜெபிப்பேன். நீங்க காலை எடுத்து வச்சு பாருங்க, நீங்க தைரியமா ஜெபிக்க முடியும்.
காலை எடுத்து வைத்து பாருங்க, நீங்க தேவனுக்கு செயல்பட முடியும். ஏன்னு சொன்னால் இந்த நாட்களை நாங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். நீதிமொழிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல ஞானி அங்க போய் எங்க போய் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அங்க சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 6லிருந்து. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அற்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். ஆமென். காணும். இங்கே வாசிக்கும் போது இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறவங்க சாலமோன் நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது எப்படியா சொல்றார் அவர்? சாலமோனை போல ஞானமா இருந்தாங்களா அந்த நாட்கள்ல? ஆண்டவர் மகா ஞானத்தை கொடுத்தார். அவனை போல ஒரு ஞானவான் இருந்ததும் இல்லை, முன்னேறும் இருந்ததில்லை, பிறகும் அழிந்ததில்லை. ஆண்டை விட ஞானமா ஒருவரும் இல்லை. ஆண்டவர் தான் மகா ஞானவான். அதை விட உலகத்திலே வாழ்ந்த மனிதர்களே அவன் ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான். என்ன செய்தான் அவன்? சொல்லுங்க ஆண்டவர். ஞானம் சாலமோன் என்ன செய்தானாம்? ஞானத்தை கேட்டு பெற்று, ஆண்டவரே எனக்கு ஞானம் உள்ள இதயத்தை தாரும்னு கேட்டு பெற்றுக்கொண்டான். ஆமென். அங்கே பார்க்கும்போது என்ன சொல்றதுனால், என்னத்திடத்துல போய் கற்றுக்கொண்டாம்? எறும்பினிடத்துல. ஹல்லேலூயா. எறும்பை போய் பார்க்காதீங்க. யாருக்கு எறும்பு தெரியாதா இருக்குங்களா? எல்லாருக்கும் எறும்பு தெரியும் தானே. இப்போ வாழ்வு பிள்ளைகள் சில பேர்கிட்ட எறும்புதான் என்று கேட்பாங்க. இங்கே எறும்பு குறைவு. ஊர்ல போய் பாருங்க எறும்பு இருக்கு. இங்கேயும் எறும்பு இருக்கு, ஆனால் குறைவு. எறும்பிட போய் என்ன கற்றுக்கொண்டாம்? நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு உயிரினத்துக்கும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்துக்கிறார், அதுக்கு அறிவை கொடுத்துக்கிறார், அதுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துக்கிறார். அதை என்ன செய்தனால் அது தன் வேலையை என்ன செய்கிறது? செய்து கொண்டே இருக்கிறது. அது கொடுக்கப்பட்ட வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதுக்கு யார் இல்லையா? பிரபு இல்லை, தலைவன் இல்லை, அதிகாரி இல்லை, அது வழிநடத்துக்கு ஆளே கிடையாது. ஆனாலும் என்ன நடக்கிறாங்க? கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தன் தானியத்தை சேர்த்து வைக்குவான். ஆமென். என்ன செய்யறது? வெயில் காலத்துல தனக்கு தேவையான ஆகாரத்தை, தனக்கு தேவையான சாப்பாட்டை, தனக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன செய்கிறது? சேர்த்து வைக்கிறது. எத்தனை பேருக்கு எறும்பு போறது நீங்க பார்த்துக்கிறீங்களா? நீங்க பார்க்காத நீங்க போய் பாருங்க. இல்லாட்டி நான்லாம் சின்ன டைம் எடுத்துல இருந்து பார்த்துக்கிறேன். எப்படி லைன்லாம் போகுது, ஒவ்வொன்றை சாப்பாட்டு கொண்டு லைன்ல போகும். குறுக்கு முறையெல்லாம் ஓடாது. முன்னுக்கு வந்துருக்குச்சுன்னா அதெல்லாம் முன்னுக்கு போய் லைன்ல போய் நிற்கும். சர்ச்சில் தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முன்னுக்கு வந்துடுங்க, சாப்பாடுக்கு லைன்ல போங்க, இந்த லைனா போங்க, இந்த லைனா வாங்கன்னு சொல்லி முன்னுக்கு ராணி சொல்லிக்கொண்டே இருக்கணும். உண்மைதானே? இங்க ஒரு பாஸ் இருக்கணும், அங்க மூப்பர் இருக்கணும், அங்க 4 உதவியாளர் இருக்கணும். எல்லாம் போய் இந்த லைன்ல போங்க, இந்த லைன்ல வாங்க, குறுக்க போகாதீங்க, பின்னுக்கு சொல்லிக்கணும். ஆனா இதுக்கு என்ன தேவையில்லை? அது தேவையில்லை. என்றால் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துக்கிறாரு. அது என்ன செய்யறது? காலத்தை அறிந்து செயல்படும். லைன்ல போய் சாப்பாடு எடுத்துக்கொண்டு என்ன செய்யறது? மழை வரப்போகிறது, இருள் காலம் வரப்போறது, பஞ்ச நாட்கள் வரப்போறது, கொள்ளை நோய்கள் வரப்போறது, ஆபத்து வரப்போறது. என்ன செய்யறது? கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கும் சொல்லி போட்டு இங்கே சொல்ற என்ன? சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடை கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? அப்படி செய்தா என்ன இருமாம்? தரித்திரம், வறுமை வரும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வறுமை வராதபடிக்கு, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தரித்திரம் வராதபடிக்கு, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இழப்புகளை சந்திக்காதபடி இருக்க வேண்டுமா என்றால் தேவனுடைய பிள்ளை நாங்கள் சோர்வுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி கர்த்தருடைய வார்த்தையினாலே செயல்பட வேண்டும். ஆண்டோட சமூகத்தில் இருந்து ஜெபித்து ஆண்டோட பலத்தை பெற்றுக்கொண்டு முன்னோக்கி ஓடுற வழிகளை பார்க்க வேண்டும். இன்னைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் சோர்ந்து போவோம்னு சொன்னால் எங்களுடைய பலன் குறையினது, எங்களுடைய பலன் குறுகி போய்விடும். கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் தேவையில்லாமல் நேரத்தை நாங்கள் செலவழிப்போம்னு சொன்னால் வரப்போற நாட்கள் கொடிய நாட்கள், வரப்போற நாட்கள் பஞ்சத்தின் நாட்கள், வரப்போற நாட்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாத நாட்கள். சில நாட்கள்ல வாசித்தோம், வசனத்தை கேட்க கூடாத பஞ்சம் வரப்போகிறது. ஆண்டவர் சொல்றார், பகற்காலம் இருக்கு மட்டும் என்னை அனுப்பியோட கிரியை செய்கிறேன், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத என்ன வருதா? ராக்காலம் வருகிறது.
அவை வார்த்தையை நாங்கள் அறிந்திருக்கிறோம், வசனத்தை அறிந்திருக்கிறோம். யுத்தங்கள் எங்களுக்கு யுத்தத்துக்கு எல்லா ஜனங்களும் எங்க எத்தனைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைய நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையோடு கூட காலத்தை அறிந்து செயல்பட்டால் நீங்க விழுந்து போக மாட்டீங்க. இன்றைக்கு அநேக தங்களுடைய நேரங்களை தேவையில்லாம செலவழிக்கிறது, தேவையில்லாத நேரத்தை செலவழிக்கிறது, தேவையில்லாத மனசிடத்துல உட்காருகிறது, தேவையில்லாத வார்த்தையை கேட்கும்படியாக தங்கள் நேரத்தை செலவழித்து என்ன பிரயோஜனமே இல்லை. எனக்கு இப்ப சில கதைகளை கேட்கும் விருப்பமே இல்லை. கடைசியில முடிவு என்ன? சைவர் நூல். பிரயோஜனமே இல்லை. கதையை அரை மணி நேரம் 1 மணி நேரம் கேட்டு கடைசியில முடிவு என்ன? நூல். கேட்க விருப்பமே இல்லை. கடைசி ஸ்டார்ட் ஆரம்பிச்சுட்டாங்களா, முடிவு எங்கன்னு தெரியும். அவன் என்ன சொல்ற? கடைசி என்ன சொல்ல போறான்? ஜெபம் பண்ணுவோம். என்ன சொல்லுவோம்? ஆச்சு ஜெபம் பண்ணுவான். பிரயோஜனமே இல்லை. தேவையில்லாத இடத்துல நேரங்களை செலவழிக்காதீங்க. பிரயோஜனம் இல்லாத வார்த்தையை கேட்கறதுக்கு இடம் கூடாதீங்க. பிரயோஜனம் இல்லாத காரியத்தை உங்களோட வாழ்க்கையில அனுமதிக்காதீங்க. பிரயோஜனம் இல்லாத காரியத்தை உங்களோட வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. நான் ஜெபிக்க ஆண்டவரே, நீர் அனுமதிக்காத ஒருவரையும் உங்களோட வீட்டுக்குள்ள வரவிடாதே. ஜெபிச்சு பார்த்தீங்களா யாராவது? ஏன்டா தேவையில்லாமல் வந்து உங்களோட நேரத்தை வீணடித்து உங்களோட மைண்டை குழப்பி உங்களோட சிந்தனையை குழப்பி உங்களுடைய நேரத்தை வீணடிப்பாங்க. உமக்கு பிரியம் இல்லாத உங்களோட வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உங்களுடைய பிரியம் இல்லாத உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய காதுக்கு கேட்கக்கூடாது. சத்ருவானவன் எந்த விதத்தில் கொண்டு எங்களுடைய சிந்தனையை குழப்புவான், எங்களுடைய சமாதானத்தை குழப்புவான், எங்களுடைய ஓட்டத்தை தடை பண்ணுவான் என்று அவனுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு. எப்படி இந்த குடும்பத்துக்கு நுழைவோம், எப்படி இந்த குடும்பத்தை கெடுப்போம், எப்படி இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுப்போம், எப்படி இந்த குடும்பத்தை சமாதானத்தை கெடுப்போம். அவன் என்ன செய்யறான்? வகை தேடுகிறான். பிள்ளைகள் மூலமாக, உறவுகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக எந்த வழியில உள்ளுக்கு போகலாம். என்ன தெரியும்? நீங்க ஜெபிக்கிற குடும்பம் எந்த வழியா உள்ள வரலாம். எப்படி உங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது, எப்படி உங்களை சோர பண்ணுவது, எப்படி உங்களை தடை பண்ணுவது. அவன் என்ன செய்கிறான்? வகை தேடுகிறான். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் காவல் போடணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? காவல் போடணும். என்ன காவல்? ஜெபத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே, தேவனுடைய பிரசன்னத்தினாலே நீங்க காவல் போட்டதான் என்ன செய்ய முடியும்? எதிரிகள் உட்புக முடியாது. சத்துரு உங்களுக்கு வாழ்க்கையில உங்க குடும்பத்தை மேற்கொள்ள முடியாதுனால் நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ரத்தத்தினால காவல் போடணும். உங்க குடும்பத்தை சுற்றி, உங்களுடைய பிள்ளைகளை சுற்றி என்ன செய்யணும்? காவல் போட்டுக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க, ஆண்டவரே உங்கள் குடும்பத்தை சுற்றி ரத்தத்தினால வேலி போடுகிறேன், உங்கள் சபையை சுற்றி ரத்தத்தினால வேலி போடுறேன். ஒவ்வொரு நாளும் காவல் போட்டுக்கொண்டே இருங்க. சத்ரு உங்களை மேற்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் காலையில் ஜெபிக்கும் போது குடும்பத்தில் ஒவ்வொரு பேரை வச்சு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த குடும்பத்தை காவலிடும், இந்த குடும்பத்தை காவலிடும், இந்த குடும்பத்தை பாதுகாத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும். நீங்களும் என்ன செய்யணும்? உங்கள் குடும்பத்தை சுற்றி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய விருப்பம் இல்லை சபையில் உள்ள ஒரு குடும்பம் கூட தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போகக்கூடாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது. ஒருவர் கூட சோர்ந்து போய் அங்கே தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளாமல் விடக்கூடாது. என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றோம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம், வாலிப பிள்ளைக்காக ஜெபம் பண்றோம். ஏன்னு சொன்னால் ஒருவர் கூட தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போகக்கூடாது. இந்த கடைசி நாட்கள்ல எங்களுடைய நேரங்களை எப்படி நாங்கள் செலவழிக்கிறோம், எங்களுடைய காலங்களை நாங்கள் எப்படி செலவழிக்கிறோம்? நீ எறும்பிடத்தில் போய் அதனுடைய காரியத்தை கற்றுக்கொள். நீ எறும்பிடத்தில் போய் அந்த வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். என்ன செய்து? தனக்கு ஆகாரத்தை சம்பாதிக்குது, தனக்கு உரியதை தேடுகிறது. இன்றைக்கு நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, கொடுக்கப்பட்ட வழியிலே நாங்கள் ஓடுவோம்னு சொன்னால் நாங்கள் விழுந்து போவதே இல்லை. இன்று அநேக தங்களுடைய வேலையை விட்டு மற்றவருடைய வேலைகளில் தலையிடப்படுகிறார். என்ன நடக்கிறது? தலையிடி கூடுது. பக்கத்தில் பார்த்தீங்களா? உங்களுடைய வேலையை மாத்திரம் பாருங்க, உங்களுக்கு சுகமா இருப்பீங்க. இன்னைக்கு தலைவடி எதனால தெரியுமா? மற்றொன்று பிரச்சனைக்கு தலையிடப்படுகிறாரு. பைபிள் ஒரு வசனம் எனக்கு தெரியும். எனக்கு வழியில போவையில சொல்லுங்களேன், மிச்சது நீங்க சொல்ல மாட்டீங்களா? தெரியும். நாய் என்ற காதல போய் நுள்ளி பார்த்தா நான் என்ன செய்யும்? அது சொல்லுங்களேன். உடனே நுள்ளி பாருங்க. போய் தேவையில்லாத காலத்தை தலையிட்டு உடைய நேரத்தை முன்வைக்காங்க. ஒரே ஒரு சம்பவத்தை வாசித்து முடிக்க போறோம். அங்கே 2 சாமுவேல் புத்தகம் 2 சாமுவேல் போகும்னு சொன்னால் அங்கே ஒரு ராஜாவை கொடுத்து வேதம் சொல்லுவோம். எல்லாருக்கும் தெரிந்த ராஜா தான். முதல்ல நான் கூட வசனத்தை வாசித்தோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை சோத்தரிப்படி சொன்ன ராஜா தான். யார் இந்த ராஜா? தாவீது ராஜா. கர்த்தர் வசனத்தை வாசித்தோம். கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி
என் வாயில் இருக்கும் சொல்லி கர்த்தரை துதித்த மனிதன், தேவனுடைய இதயத்துக்கு பிரியமான மனிதன், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனிதன், தேவனாலே புகழப்பட்ட மனிதன். வேதத்திலே வாசிக்கும் போது தாவீதை குறித்து சொல்லப்படுது, தாவீது வர வர விருத்தி அடைந்தான், தாவீது வர வர பலப்பட்டான், தாவீது சென்ற இடங்களில் புத்திமானாய் நடந்து கொண்டான், தாவீதுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், எல்லாம் நல்லது. ஒரு நாள் என்ன செய்யறது, நாள் யுத்த காலம் வந்தது. என்ன காலம் வந்தது சொல்லுங்களேன்? சில பேருக்கு சில பேர் மாதிரி காலம் சர்வீஸ் வேண்டாம், இனி பின்னர் சர்வீஸ் கொடுப்பாங்க. என்ன காலம் வந்தது? யுத்த காலம் வந்தது. யுத்த காலம் வந்தா நீங்க என்ன செய்யணும்? நீங்க யுத்தத்துக்கு போகணும். இப்ப பிரச்சனை வருது, விரட்டும் இருப்பீங்களா? பேசாம என்ன செய்வீங்க? குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க, பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க, சாப்பாட்டு படிக்க எடுப்பீங்க, இல்லாட்ட என்னென்ன பழுதாக சாமான எல்லாம் நீங்க எடுத்து பயன்பக்கம் பண்ணுவீங்க, யுத்தத்துக்கு ஆயத்தப்படுங்க. ஏன் யுத்தம் வருகிறது, ஆபத்து வருகிறது. என்ன நடக்கிறது? யுத்த காலம் வந்த போதெல்லாம் யுத்தத்துக்கு போவாங்க. இங்கே 11ஆம் வசனத்துல வாசித்து பார்ப்போம்னால் 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிற வழியிலே, மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது, மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது, தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராப்பாவை முற்றுகையிட போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். இங்க பாக்குறோம், ராஜா என்ன செய்ய? இப்ப இவர் யாரு? ராஜா. இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு விட்டாரு, பலப்பட்டு விட்டாரு. இவர் என்ன செய்கிறார்? யுத்த காலம் வந்த போது தன்னுடைய படைகள், தன்னுடைய தலைவர்கள் எல்லாம் அனுப்பி போட்டு இவர் என்ன செய்கிறார்? அங்க கட்டளை கொடுக்கிறார், அம்மோன் புத்திரை அழிக்கவும் ராப்பாவை முத்திரை போடவும் அனுப்பி போட்டு என்ன செய்யறாராம்? தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டார். தொடர்ந்து வாசிக்கும் போது, ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது அந்த படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பருகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பருகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாளா இருந்தாள். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது? இப்ப யுத்த காலம் வந்து விட்டது. படைத்தலைவர்கள் அவங்க எங்க இருக்கிறார்கள்? அங்கே எதிரிகளுடைய படைகளுக்கு முன்பாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அங்கே பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இவரெல்லாம் கட்டளை கொடுத்து விட்டு இவர் என்ன செய்கிறாராம்? சாயங்காலத்துல பின்னேரத்துல சாப்பிட்டு இவர் இப்ப எங்க நடக்கிறாரு? மொட்டை மாடியில நடக்கிறாரு. கொஞ்சம் காத்துதான் வாங்கி பார்ப்போமே, சாப்பிட்டு கொஞ்சம் செமி கேட்டோம்னு சொல்லி என்ன செய்யறாரு? நடந்து பார்க்கிறாரு. அங்க யுத்தம் பண்ணி கொடுக்கிறாங்க. இவருக்கு அந்த பற்றி யோசனையே கிடையாது, அதை பற்றி எண்ணமே கிடையாது. அங்கே எதிரிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், தன் தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி யோசனை இல்லாம எங்க இருக்கிறாரு? மொட்டை மாடியில நடக்கிறாரு. நடக்கும்போது இப்ப என்ன வருகிறது? அங்கே பார்க்கிறபடி எழுந்து சாயங்காலத்திலே படுக்கையிலிருந்து எழுந்து என்ன செய்யறாராம்? அரண்மனை உப்பறைகள் மேல் என்ன செய்யறாராம்? உலாத்தி கொண்டிருந்தார். அங்க என்ன நடக்கிறதாம்? அங்கே செய்யும் போது ஒரு ஸ்திரியை கண்ணோக்கி பார்த்தார். ஆமென். ஓகே, மிச்ச கதையை போய் வீட்டை போய் வாசிங்க. 2 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் புல்லா நீங்க வீட்டை போய் வாசித்தா அது முழு சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம். ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்கிறது? இவர் பார்த்தவர் அதுக்கு அப்புறம் என்ன செய்யறார் சொன்னால் அந்த ஸ்திரியை அழைப்பித்தார். என்ன நடக்கிறது? தன்னுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்தவில்லை. அவர் எந்த காலத்தில் இருக்கிறார் என்பதை மறந்து, தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மறைந்து என்ன செய்கிறார்? தான் சோர்வோடு கூட அங்கே தன்னுடைய காலத்தை மறந்து செயல்பட்டபடினாலே என்ன சொன்னால் பாவத்துக்கு உட்படுகிறார். என்ன செய்கிறாரு? அங்கே பார்த்தவொன்னு என்ன வருது? இச்சை வந்து விட்டு, இச்சை வந்த என்ன செய்கிறார்? அந்த பெண்ணை அழைப்பிக்கிறார், பெண்ணோட கூட உறவாடுகிறார். அதுக்கு பின்பா என்ன நடக்கிறது? அந்த பெண் சாதாரணமான பெண் இல்லை, ஒரு படைத்தலைவனுடைய, அவனுடைய படையில் இருக்கிற ஒரு மனுஷனுடைய அவனுடைய மனைவி. அவனுடைய மனைவி என்ன செய்கிறார்? அவர் எடுத்துக் கொள்கிறார். அவர் திட்டமிட்டு கொலை பண்ணுகிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்க, ஒரு சோர்வு, அங்கே சோர்வு நிமித்தமாக காலத்தை பிரயோஜனப்படுத்தாம தேவையில்லாம 2 நிமித்தமா என்ன வருது? கண்ணின் இச்சைக்கு இடம் கொடுக்கிறார். இடம் கொடுத்தது மாத்திரமல்ல, தொடர்ந்து என்ன செய்கிறார்? பாவம் செய்கிறார். பாவம் செய்தது மாத்திரமே என்ன செய்கிறார்? திரும்பி கொலை செய்கிறதுக்கு போய்விட்டார். அந்த பெண்ணுடைய கணவனை என்ன செய்கிறார்? அவர் கொலை பண்ணுறார். வசனத்தை வாசித்து பார்க்கிற வேளையிலே அங்கு உரியாவை என்ன செய்கிறார்? அவனை கொலை செய்யும்படியாக அவனிடத்திலே கடிதத்தை எழுதி கொடுக்கிறாரு. அங்கே படை தலைமையிட்ட கொண்டே கொடுக்கும்படியாக இவனை அங்கே யுத்தத்தில் கொண்டே முன்பரமாய் நடக்கிற யுத்தத்திலே விடும்படியாக அங்கே கடிதம் கொடுக்கிறார். எப்படியாக? அவன் மடிந்து போகும்படியாக. இதன் நிமித்தம் என்ன வருது? அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த நேரத்தை நாங்கள் வீணாய் செயல்பட்டால் எங்களுடைய வாழ்க்கையில சத்துரு கிரியை செய்வான். கொடுக்கப்பட்ட நேரத்தை நாங்கள் கவனம் இல்லாமல் விட்டோம்னு சொன்னால், நாங்கள் தேவையில்லாமல் நாங்கள் நேரங்களை செலவழிப்போம்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் இடம் கொடுக்கிற வழியிலே தேவனுடைய கோபாக்கினை வரும்.
இங்கே வாசிக்கும் போது இந்த அதிகாரம் முழுவதும் இங்கே வாசித்து பார்த்தால் அவன் என்ன செய்யறான்? திட்டமிட்டு அந்த மனிதனை கொலை பண்ணுகிறான். காரணம் என்ன? யுத்தத்துக்கு போக வேண்டிய மனுஷன், யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய மனிதன், அங்கே நாட்டை காப்பாற்ற வேண்டிய மனிதன் என்ன செய்கிறான்? அங்கே சாயங்கால வேளையிலே படுக்கையிலிருந்து எழுந்து அங்கு மொட்டை மாடியில உலாவின் நிமித்தமாக அங்க யுத்தத்துக்கு போயிருந்தா என்ன வந்திருக்கும்? இந்த பாவத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியும், இந்த பிரச்சனை தப்பிக்கொள்ள முடியும், ஆபத்துக்களை சந்திக்காபடி பாதுகாத்துக் கொள்ள முடியும். இங்கே வாசிக்கிற வேளையிலே இதன் நிமித்தமாக தாவீது அநேக இழப்புகளை சந்தித்தான். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எதிர்ப்புகளை சந்தித்தான், போராட்டங்களை சந்தித்தான், மரணத்தை சந்தித்தான். காரணம் என்ன? ஒரு பாவத்தின் நிமித்தமாக. இன்றைக்கு எங்களுடைய நேரத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நாங்கள் தவறாக பிரயோஜனப்படுத்தும் போது நாங்கள் அநேக விதமான பாடுகளுக்குள்ளே கடந்து போகிறோம். இன்னைக்கு அநேக அதை உணர்ந்து கொள்வதில்லை. ஏன் இந்த வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை நாங்கள் சந்திக்கிறோம்? கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியா பாவித்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 12ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. 12ஆம் அதிகாரம். கர்த்தர் நாத்தானை 2 சாமுவேல் 12ஆம் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்ந்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறொன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் இருந்து வளர்ந்தது. அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தில் குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. இங்கே வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வழியில 11 12 வாசிக்கிற வழியில 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால், அங்கே தாவீதினிடத்தில் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரனை அனுப்புறாரு. யாரை அனுப்புறாரு? ஒரு ஊழியக்காரனை அனுப்பி, ஊழியக்காரன் என்ன செய்கிறான்? அங்க போய் ஒரு உவமையை சொல்லுகிறார், ஒரு கதையை சொல்லுகிறார். நாத்தான் அந்த நாட்களில் அங்கே காணப்பட்டார். அவர் போய் என்ன செய்கிறார் சொன்னால், தாவீதினிடத்துல போய் ஒரு கதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கதை சொல்லும் போது அங்க என்ன நடக்க சொன்னால், அங்கே தாவீது தான் செய்த பாவத்தை உணராதவனாய் காணப்பட்டான். அவன் ஸ்திரியை எடுத்துக்கொண்டான், அவனுடைய கணவனை கொலை செய்தான், அந்த ஸ்திரியை தன்வசமாக எடுத்துக்கொண்டான். ஆனாலும் கூட அந்த பாவத்தை உணராதவனாய், அதை உணர்ந்து கொள்ளாதவனாய் என்ன செய்தவனா காணப்பட்டபடினாலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். தேவனுடைய ஊழியக்காரனை அனுப்பி அந்த கதையை சொல்லுகிறான். அந்த கதையை சொன்ன வேளையிலே அங்கே என்ன நடக்க சொன்னா, தாவீதுக்கு கோபம் வந்து விட்டது. இந்த கதையெல்லாம் நீங்க வீட்டை போய் வாசித்து பாருங்க. அப்போது 5ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே 5ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் மூண்டவனாய் நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திருப்ப செலுத்த வேண்டும் என்றான். இந்த கதையை கேட்ட போது தாவீதுக்கு என்ன வந்து விட்டது? கோபம் வந்து விட்டது. யார் இந்த வேலையை செய்தது? யார் இப்படியான காட்சி செய்தது? நாத்தான் வந்து அழகா ஒரு நல்ல கதையை சொல்லுகிறாரு. ஒரு தரித்திரனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி இருந்த நல்ல கதையை சொன்ன போதிலே அங்கே தாவீதுக்கு என்ன வந்துடுது? கோபம் வந்து விட்டது. யார் இந்த காரியத்தை செய்தால் சொல்லி சொன்னது மாத்திரமல்ல, தாவீது கோபம் உண்டவனாய் நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரமா என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்ப யாருக்கு இவர் நியாயத்தை கொடுக்குறாரு? தனக்கு தானே சொல்றாரு. என்ன? இந்த வேலையை செய்தவன் வந்து மரணத்துக்கு பாத்திரவனா இருக்கான்னு சொல்லி அவன் இரக்கமற்றவனா இருந்து இந்த காட்சியை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக நாளத்தனையா திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீதை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்றது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்பிவித்து உன் ஆண்டவுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டோடைய ஸ்திரீகளையும் உன் மடியில தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையெழுத்தேன். இது போதா இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணது என்ன? அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு தண்டனைக்கு இவர் ஆளாகிறார். காரணம் என்ன? யுத்தத்துக்கு போக வேண்டிய மனுஷன், யுத்தத்துக்கு செல்ல வேண்டிய மனிதன் ஒரு நாள் சாயங்காலத்துல படுத்து நேரத்தை சரியா செலவழிக்க அப்படின்னாலே பெரிய ஆபத்து. குடும்பத்துல சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு, கர்த்தருடைய கோபாக்கினை கடந்து வர்றது. இது நிமித்தமா தாவீது என்ன செய்யற? பிறகு பாட்டு பாடுற. என்ன பாட்டு? நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா, என்னை மன்னியும் தெய்வமே. திரும்பி என்ன செய்யறாரு? பாவம் உணர்த்தப்பட்ட போது நாத்தாமன் சொல்ற, நீதான் இந்த மனுஷன், நீதான் அந்த ஸ்திரீ எடுத்துக்கொண்டா, நீதான் கொலை பண்ணின, நீதான் அந்த காரியத்தை செய்தால் சொன்னவள் என்ன செய்யறான்? தாவீது காண்றது மன்னிப்பு கேட்கிறார்.
சங்கீத புத்தகம் 51 சங்கீதத்தை வீட்டை போய் வாசித்து பாருங்க. சங்கீத புத்தகம் 51. ஆண்டவரே, என் தாய் என்னை பாவத்திற்கு கற்பந்தரித்தாள், என்னை கழுவி அருளும், என்னை சுத்திகரியும், என் பாவம் நீங்க என்னை கழுவி அருளும், உடைய ஆவியை, உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதையும் இது கதறுகிறான். காரணம் என்ன? பாவத்தில் விழுந்தபடினாலே நேரத்தை வீணாய் செலவழித்தால் தேவனுடைய கோபாக்கிற்கு ஆளாகும். ஆண்டவர் நீதி உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அதே நேரத்தில் நீதி உள்ள நியாயாதிபதி. செய்கிற வேலைக்கு செய்கிற காரியத்துக்குரிய பதிலை கர்த்தர் கொடுப்பார். மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும், மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். செய்கிறெல்லாம் செய்து போட்டு அடுத்த நாளைக்கு வந்து ஆண்டுக்கு தசவு வாங்க கொடுத்து காணிக்க கொடுத்து 4 பாட்டு படிச்சு போட்டு என்ற பாவம் மன்னிக்கப்பட சொல்லாதீங்க. கத்தரிஜனோட ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக துணிகரமான பாவங்கள், துணிகரமான செயல்படுதல், துணிகரமான பேச்சுக்கள், மிகவும் ஜாக்கிரதை. உங்களோட நேரத்தை சரியா செயல்படுத்துங்க. உங்களோட வாயை தேவைக்கு மாத்திரம் திறவுங்க. தேவையில்லாத இடத்துல உங்களோட நேரத்தை வீணடைக்காதீங்க. உங்களுக்கு தேவையான காரியம் நிறைய இருக்கிறது. உடைய படிப்புக்குரிய காரியம், உடைய வேலைக்குரிய காரியம், உடைய குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்குரிய காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றக்கூடிய காரியம் நிறைய இருக்கிறது. இன்னைக்கு தேவையில்லாமல் நேரங்களை வீணடித்தால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில அதுக்கு பிறகு எத்தனை இழப்பு. பிள்ளைகள் நிமித்தமாக அங்கு அலைந்து திரிந்தார், ஓடினார். குடும்பங்கள மகள் கெடுக்கப்பட்டாள், மகன் கொலை செய்யப்பட்டான், மகனை எதிர்த்து நின்றான். ஏன் வந்தது? அங்க மகன் கொலை, அங்க இறந்து போனான். ஏன் வந்தது? ஒரு பாவம். கர்த்தருடைய வார்த்தையை மீறி செயல்பட்டது. இன்றைக்கு நானும் நீங்களும் இதெல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? எங்களுக்கு முன்னெச்சரிக்கை, எங்களுக்கு முன்னெச்சரிக்கை. கர்த்தர் தாவீதின் மேல் பிரியமா இருந்தது உண்மை. ஆனால் தாவீது செய்த பாவத்துக்குரிய அவன் தண்டனை அனுபவித்தார். இன்றைக்கு நானும் நீங்களும் தண்டனை அனுபவிக்க இருக்கும்படிக்காக கர்த்தராகிய இயேசு எனக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் எதற்காக நம்ம எச்சரிக்கிறாரு? இதற்காக ஆண்டவர் திரும்பி திரும்பி எங்களை கண்டித்துக் கொள்கிறாரு. நாங்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் விழுந்து போகக்கூடாது. எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாங்கள் விழுந்து போகக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் எப்படிப்பட்டலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களே கொடிய காலங்கள் வரும். இந்த யுத்த காலத்திலே நானும் நீங்களும் சோர்ந்து போவோம்னு சொன்னால் எங்களுடைய பலன் குறைகிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறையினது என்று வேதம் சொல்றது. நீதிமொழி புத்தகம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறையினது. இந்த கடைசி நாட்களில் நாங்கள் காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம்? தாவீதின் சம்பத்தை வாசிக்க கேட்டோம். யுத்த காலம் வந்தது, யுத்தத்துக்கு போகாமல் தன் வீட்டில் இருந்து விட்டான், எருசலேமில் இருந்து விட்டான். சோர்வினோடு கூட மேலே அங்கே உப்பாரிய உலாவினான். அது நிமித்தமாக வந்த பாவம், அது நிமித்தமாக வந்த கொலை செயல்கள், அது நிமித்தமாக வந்த இழப்புகள் ஏராளம் ஏராளம். இன்றைக்கு நானும் நீங்களும் இழப்பை சந்திக்கும்படியா கர்த்தர் அழைக்கவில்லை. அவன் தன் காரியத்திலே கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும், உங்களுடைய சபை செழிப்பாய் மாறும். கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலை நீங்க உண்மையா செய்து பாருங்க, உங்களோட வீடு கட்டப்படும், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். எத்தனை ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. 25ஆம் ஆண்டு கடைசி மாதத்துல வந்து விட்டோம். 25ஆம் ஆண்டு கடைசி மாதத்துக்கு வந்து விட்டோம். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் கொடுத்த வேலையை உண்மையா செய்கிறோமா? கர்த்தர் கொடுத்த நாட்களை உண்மையா பயன்படுத்துறோமா? இல்லாட்டி அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லி கொடுக்கிறோமா? இதே இல்லாத ஆண்டவர், இதுக்கு இல்லாத ஆண்டவர், சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோமா? சாக்கு போக்கு சொல்லாதீங்க. பிசாசானவன் கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு அறிந்து தீவிரமாய் செயல்படுறான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உங்களுக்கு கொடுக்க பலத்தோட கூட செய்யுங்க. ஆண்டு கிதியோனை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார், நீங்க எழுந்து புறப்பட்டு போ, நீ மீதியான கைக்கு இஸ்ரவேலரை நீங்களாக்கி ரட்சிப்பாய், உனக்கு இருக்கிற பலத்தோட போ. ஆண்டு நான் உங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு இருக்கிற பலத்தோட புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களோட கூட எழுந்து யுத்தம் பண்ணுங்க, எழுந்து யுத்தம் பண்ணுங்க. சத்துருக்களுக்கு எதிராக எதிர்த்து நில்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையோட எதிர்த்து நில்லுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. கடைசி நாள்ல தேவனுடைய பிள்ளை நாங்கள் சோர்ந்து போகாதபடி
எப்பொழுதும் ஜெபத்தோடு காணப்படுங்க. லூக்கால புத்தகத்தில் வாசித்தது போல எப்பொழுதும் ஜெபத்தோடு தேவனுடைய சமூகத்தில் இருந்து தட்டிக்கொண்டே இருங்க. ஆண்டவரே, நீர் யுத்தம் பண்ண, நீங்க வழக்காடுங்க, உம்முடைய பலன் வேண்டும், உம்முடைய பலன் வேண்டும். ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே கூடாது ஆண்டவரே, உம்முடைய பலன் வேண்டும், உம்முடைய பலன் வேண்டும். கேட்டு பாருங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களோட கூட இருந்து வழிகளை வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாக கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களுடைய கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. நீங்க முன்னேறிக்கொண்டே போவீங்க. இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தாவீது சொல்றான், வாசித்தோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்கு என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்களை கேட்டு மகிழ்வார்கள். சங்கீத புத்தகம் கடைசி வாசித்து முடிக்க போறோம். சங்கீத புத்தகம் 50ஆம் சங்கீதம் 14, 15. சங்கீத புத்தகம் 50ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். நீ உன்னதமான, நீ தேவனுக்கு சோத்திர பலியிட்டு உன்னதமான உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். என்ன செய்யட்டாம் ஆண்டவர்? சோத்திர பலியிடு, நீ தேவனுக்கு சோத்திர பலியிட்டு உன்னதமான உன் என்ன செய்யட்டாம் பொருத்தனைகளை செலுத்துங்க. ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான உன் பொருத்தனை செலுத்தி என்ன செய்யட்டாம் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு. சோர்ந்து போகாமல் தேவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது, போராட்டங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. சத்துரு எவனை விளங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டுமாய்ந்தால், நீங்க முந்தி கட்ட வேண்டுமாய்ந்தால், உங்களுடைய எல்லைகளை நீங்க பலப்பிக்க வேண்டுமாய்ந்தால், உங்களுடைய அரண்களை நீங்க பலப்பிக்க வேண்டுமாய்ந்தால், அதுக்கு தேவனுடைய பலன் தேவை, தேவனுடைய பாதுகாப்பு தேவை, தேவனுடைய மதில் தேவை, தேவனுடைய வல்லமை தேவை. இங்கே சொல்லப்படுறது, நீ தேவனுக்கு பலியிட்டு சோத்திர பலியிட்டு உன்னதமான உன் பொருத்தனை செலுத்தி என்ன செய்யலாம், கர்த்தரை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுமா. ஆண்டு சொல்ல, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்தில் எழுந்திருந்து உங்களை ஆராய்ந்து பார்த்து இதனாலும் ஒப்பு கொடுப்போம். நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதால். ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மினிஸ்ட்ரி சார்பில் உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளை உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோடு சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே, அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குற பிள்ளை வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்பா கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வேரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.